மனிதன் மட்டும்தான் பிறந்ததிலிருந்து அவனுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். மற்ற உயிரினங்களால் முடியாது. மனிதனுக்கு 6வது அறிவு இருந்தாலும் கூட அந்த 6வது அறிவானது தூண்டப்பட வேண்டும். தூண்டப்பட்டால்தான் அந்த அறிவானது வளரும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறுமாம் அறிவு என்கின்றார் வள்ளுவப் பெருந்தகை. ஒரு கிணற்றிலிருந்து நீர் எடுக்க 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 எப்படி நீர் வந்து கொண்டே இருக்குமோ அதுபோல் படிக்க 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 படிக்கத்தான் அறிவு வளரும். படித்து கொண்டே இருக்க வேண்டும். பெரும்பாலும் நாம் ஒரு வேலையை உத்தேசித்து படிப்போம். அந்த வேலை கிடைத்தவுடன் படிப்பதை நிறுத்தி விடுவோம். அப்படி கூடாது. கடைசி மூச்சு இருக்கின்ற வரை ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நான் ஒரு சிறிய புத்தகத்தை படித்தேன், ஒரு சிறிய விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன், ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொண்டேன் என்று ஏதாவது ஒரு அறிவை அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நல்ல பழக்கம். தாய் சொல்லி தந்தை, தந்தை சொல்லி ஆசான், மாதா பிதா குரு. அந்த குரு சொல்லித்தான் தெய்வம். குரு உனக்கு என்ன சொல்லித் தருவார் என்றால் தியானத்தை சொல்லித் தருவார். தியானம் செய்ய 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 மனதில் இருக்கக்கூடிய அவ்வளவு கர்ம மலங்களும் அழிந்து இறைவனுடைய காட்சி ஏற்படும். ஒருவரை பார்த்து நாம் சொல்வதுண்டு, நீ உருப்படவே மாட்ட. வீட்டில் கூட பெரியவர்கள் எல்லாம் அப்படி வைவார்கள். அது என்ன உருப்படவே மாட்டேன்? இந்த சொல் எப்படி வந்தது? குருவானவர் சீடனை அழைத்து இறைவனுடைய தியானத்தை சொல்லிக் கொடுப்பார். தியானம் என்பது உருவம் தானே. உரு, கண்களை மூடிக்கொள். இறைவனுடைய தலையில் அழகான கிரீடம், அகன்ற நெற்றி, அந்த நெற்றியிலே கஸ்தூரி திலகம், தாமரை போன்று காதுகள் வரை நீண்ட கண்கள், எள்ளுப்பூ போன்ற மூக்கு, கண்ணாடி போன்ற அவனுடைய கன்னங்கள், கொவ்வை பழம் போன்ற சிவந்த அதரங்கள், உருண்டு திரண்ட சங்கம் போல கழுத்து, 4 கைகள், சங்கு சக்கரம் கதை பத்மம், அழகான நூப்புரம், திவ்யமான சரணங்கள் என்று இறைவனுடைய தியானத்தை சொல்லிக் கொடுப்பார்.